என் தங்கச்சி சங்கீதாவையும் ஐயா ஸ்டாலினையும் கட்டி குடிக்கிற மாதிரி படத்துக்கு கீழே அவருடைய ரசிகர்களாக எனக்கே எல்லாரும் முன்னெடுக்கும்போது உங்க கட்சியில உங்களுக்கு வரணும், உங்க கட்சியில இருக்க முதன்மையான இதையெல்லாம் கண்டிச்சு ஒரு பொதுவான அறிக்கை இந்த மாதிரி எழுதுவது கண்ணியமற்ற பதிவுகளை குறைங்க பகிருங்க, இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு தடவை அறிக்கை விட்டுக்கிறாரு. இந்த தங்கச்சியை பேசும்போது அப்பெல்லாம் பேசுறது கண்ணியமற்றது. உங்களை பெற்றவர்கள், உங்க உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள், உங்களோட பணி செய்கிறவர்கள், நம்ம கட்சியில இருக்கிற பெரியவர்கள்லாம் கூச்சப்படுவாங்க, அருவருப்பாங்க. அதை செய்யாதீங்க. நீங்க ஒரு நேர்மையா ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்கன்னா இப்ப நீங்க பொன்ராஜ் என் மேல கமிஷனர் அலுவலகத்துல மனு கொடுக்க போனீங்கல்ல, புகார் அளிக்க போங்க, அதுக்கு தகுதியும் நேர்மையும் உங்களுக்கு இருந்திருக்கும். நீங்க எங்க குடும்பங்களை பேசும்போது, என் மனைவிய, என் தம்பி சிவகார்த்தியின் குடும்பத்துல, அவன் மகளை, ஐயா அன்பு சகோதரர் அஜித் அவர்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை, இதையெல்லாம் பேசும்போது நீங்க எங்க இருந்தீங்க? எங்க இருந்தீங்க? அப்போ உங்க கட்சிக்காரங்க என் கட்சியில் இருக்க பிள்ளைகளை, மற்ற கட்சியில் இருக்க பெண் பிள்ளைகளை அவ்வளவு கேவலமா எழுதுறானே, வாய்க்கு சொல்ல முடியாத வார்த்தைகளை. நீ எல்லாத்தையும் சேர்த்து நான் எடுத்துக்கிட்டு மொத்தமா இவ்வளவு இருக்கும் எடுத்துக்கிட்டு நான் இதே கமிஷனர் அலுவலகத்தில் உங்க மேல புகார் கொடுத்தா அப்படி இப்படி பேசுறாங்க எங்க குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம். அவர் கட்சி அவர் கண்டிக்கல. இப்ப அவர் மேல இதுக்கு ஒரு வழக்க பதிவு பண்ணி விசாரிங்க, என்னன்னு கேட்டு நான் கூட கொடுக்கட்டுமா? நான் இதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகம் போடட்டுமா? எப்படி எழுதியிருக்காங்க சமூகத்துக்கு காட்டலாமா? சொல்லுங்க. அதை நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா வச்சுக்க, இவர் பேயாம பேசுறாரு, உள்ள பேசும்போது ஒரு பேசும்போது இந்த மாதிரி பேசாதீங்கன்னா சொல்லிருக்க மாட்டாரு. பொன்ராஜுக்கு கட்சி இல்ல, அரசியல் இல்ல, வாக்கு இல்ல, சமூக அக்கறை, அதுலதான் அவர் பேசுறாரு. உங்களுக்கு புரியுதா? அவருக்கு ஊடகத்துக்குள்ள இருக்கிறதுனால ஒரு மனிதனா சொல்லிட்டாரு, மத்தவன் மனசுக்குள்ள புளிங்கிட்டு வேதனைப்பட்டு இருப்பான். உங்களுக்கு வழங்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அவர் சொன்னது யாரையும் காயப்படுத்தணும்னு இல்லை. இந்த மாதிரி இருக்குதே இந்த சமூகம், நம்ம நேசிச்ச சமூகம் இப்படி போயிருச்சே, இதுக்காக நம்ம முன்னோர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், அருமை பெருமக்கள்லாம் இந்த மாதிரி சமூகத்தை கட்டமைக்கவா பாடுபட்டார்கள். ஐயோ, இதை சரி செய்ய முடியாதாங்க ஆதங்கத்துல சொல்றாரு தம்பி, ஆதங்கத்துல சொல்றாரு. அதுவே தவறுனா நோக்கத்தோடு நீங்க எழுதுனீங்க, எங்களை அசிங்கப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், எங்க குடும்பங்களை, எங்க பிள்ளைகளை, குறிப்பா எங்க கட்சி பிள்ளைகளை ரொம்ப எழுதுறீங்க. அதை நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் தம்பி? நீங்க என்ன பண்றீங்க? இந்த பெண்கள்லாம் உங்களை இப்ப இந்த அண்மையில் நடக்கிறதுக்காக கொஞ்சம் வெறுக்கிறாங்க. இந்த உடனே இந்த பெண்ணுக்காக நான் வருவேன்னு நீங்க எங்க நடிக்கிறத நிறுத்தினீங்க? எங்க இன்னும் நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. நீங்க திரையில நடிக்கிறது இப்ப தரையில தான் அதிகமா நடிக்கிறீங்க. நீங்க உண்மையிலே அக்கறை இருந்தா அந்த தங்கச்சியில் பேசும்போதே ஒரு அறிக்கை உங்க பேர்லயோ, உங்க கட்சி பேர்லயோ, பொதுச் செயலாளரோ, செய்தி தொடர்பாளர்களோ இது மாதிரி தங்கச்சியை பேசுறத நிறுத்திக்கணும். அன்பு வேற, இப்படி வெளிக்காட்டுறதுக்கு இந்த வார்த்தைகள் அப்படி நீங்க சொல்லலையே, அப்படி சொல்லலையே நீங்க. அப்புறம் பொன்ராஜ் சொன்னதுல அவர் சொல்றது வருத்தம், ஆதங்கம், யாரையும் காயப்படுத்தணுங்கிற வார்த்தை அல்ல. அதை வச்சுக்க சார். 3 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சு திடீர்னு நேர்த்திரவு தான் அவர் வெளியே வந்து புகார் கொடுக்குறாரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தலுக்காக பெண்கள்கிட்ட ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இது கோடி பிரச்சனை இருந்தது, எந்த பிரச்சனைக்கு வந்திருக்காங்க? உங்களால செத்தவனுக்கே நீங்க போய் பார்க்கல. இப்ப அண்மையில தஞ்சாவூர் நடந்தது, ஒருத்தன் சேர்த்து போயிட்டான். என் கட்சி பிள்ளை போய் மருத்துவமனையில பார்த்து, என் கட்சி பிள்ளை போய் சாவல நிக்குது. உன் கட்சிக்காரன் கூட போய் நிக்கலையே. உங்க விஜய் உயிரென வர்றாங்க, உங்க விஜய் உயிரெடுக்க வர்றாங்க தான் சரியான பாட்டு. எந்த இடத்துல போன இடமெல்லாம் செத்துருக்கான். அப்புறம் வருத்தம் சொல்லணும்ல, போக முடியல. இப்ப அங்க போனா கூட்டம் வரும், ஆனா வளைகாப்புக்கு போக கூட்டம் வராது. கல்யாண வரவேற்புக்கு போனா கூட்டம் வராதா? என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கே வரல, அதுக்கே வரல. திமுக கூட்டணியில இருந்து வேல்முருகன் சார் வெளியில வந்துட்டு 5 ஆண்டுகளா வந்து நிறைய பேட்டி கொடுக்கும்போது சொல்றாருங்க சார். இப்போ வந்து கோயில்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து தமிழ்ல வந்து ஆனா சமஸ்கிருதத்துல பண்றாங்க. அதை நான் சொல்லும் போதே வந்து சேகர் பாபு என்ன வந்து நேரடியா கண்டிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சார். அதுல உங்களையும் சொல்லியிருக்காரு சார். பல பேர் நாங்க கோயில்ல போராடி தஞ்சை பெருவுடையார்ல, திருச்செந்தூர்ல, எல்லா கோயில்கள்லயும் தமிழ்ல உடம்புக்கு நன்னீர் ஆட்டி நாங்க போய் போராடுவோம், வழக்கு போடுவோம். வழக்கு போட்டு தான் நானே எங்க அப்பா மணியரசன் அவங்க தெய்வ தமிழ் அமைப்பு வச்சிருக்காங்க. நாங்க சேர்ந்து போராடி தான் அந்த உரிமையை பெறுவோம். அதுல அவர் ரத்தம் ஒரு உணர்வு மதிக்கத்தக்கது. ஆனா அவங்க மறுக்கத்தானே செய்வாங்க.
அவங்க வந்து எனக்கு பதில் சொல்லும்போது சொல்றாங்க, மக்கள் எந்த மொழியில விரும்புறாங்க, எந்த மொழியில விரும்புறாங்க, சமஸ்கிருதம் சொல்லுங்க என் மக்கள் விரும்புறாங்களா நான் கேட்டேன். நீங்க அப்பவே நம்ம குறைச்சிருக்கோம். தமிழிலும் அப்படின்னா என்ன, அமெரிக்காவிலயா இல்ல ஆப்பிரிக்காவிலயா இல்ல இங்கிலாந்துலயா? டேய் இது ஏன் நாடுறா, கோயில் ஏன் கோயில்ரா, உள்ள இருக்கிறவங்க என் முன்னவன்றா, கட்டுனவை என் பாட்டு, சிலையை செதுக்கினவன்னா, தூக்கி கொண்டு வச்சதுன்னா எப்படி இருக்கு பாருங்க. என் இறக்கு முன்பு என் மொழியில தான் இருக்கு முன்னும். மந்திரம் இல்லையா, நிறைமொழி மாந்தர் மறைமொழி தானே மந்திரம் என்பாங்க. என்ன தமிழே மந்திரம்ங்கிற, இது தனியா மந்திரம் இல்ல, முன்னாடி தமிழ் தமிழ் சொல்லிவிட்டு அதுவே போதுங்கிற. புரியுதா? அது ஒரு சொல்றது சரிதான். மக்கள் நீதி மையத்துக்கு வந்து சீட்டு இல்ல, அவர் வந்து வெளியில இருந்து ஆதரவு தரணும்னு சொல்லியிருக்காரு சார். எப்படி சார் பாக்குறீங்க? அதெல்லாம் என்கிட்ட போய் கேட்கும். எங்க அண்ணன் இங்க கூட்டணியில் இருக்க நெருக்கடி புரிஞ்சு சூழ்நிலை வந்து பெருந்தன்மையா வேணான்னு விட்டுட்டாரு. அதுல என்ன சொல்றது, வேணா இது போய் எதுக்கு நம்ம நல்ல ஒரு நெருக்கடி வேணான்னு. ஓகேண்ணா, ஓகே.